நம்ம இந்தியாவோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் February 1, 2026 அன்னைக்கு இந்த ஃபினான்ஷியல் இயருக்கான பட்ஜெட் வந்து தாக்கல் செய்ய போறாங்க. பொதுவாகவே இந்த ரயில்வே growth ஃபோக்கஸ் பண்ணி எந்த கவர்மெண்ட் வந்தாலும் சரி அதுக்கு ஒரு பட்ஜெட் வந்து தனியாக அலோகேட் பண்ணுவாங்க. இந்த வருஷமும் அதே மாதிரி இந்தியன் ரயில்வேஸ்க்கு ஒரு தனி பட்ஜெட் வந்து அலோகேட் பண்ண அதுல 3 முக்கியமான ஒரு விஷயம் இந்த ஒரு பட்ஜெட்ல வந்து இடம்பெறும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. ஸோ அது என்னென்ன அப்படின்னு சொல்றது வந்து லைனா நம்ம அதுல முதல் விஷயம் என்னன்னா கோவிட் டைம் வரைக்கும் இந்த சீனியர் சிட்டிசன் கன்செஷன் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துச்சு. இப்போ சப்போஸ் 60 வயசுக்கு மேல இருக்க ஆண்கள் வந்து ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 40% கன்செஷன் இருக்கும். அதே மாதிரி 50 வயசுக்கு மேல இருக்கும் பெண்கள் யாராவது ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 50% கன்செஷன் வந்து இருக்கும். இந்த கோவிட் டைமுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கன்செஷன் வந்து எதுவுமே கிடையாது. இந்த ஒரு பட்ஜெட்ல மறுபடியும் இந்த சீனியர் சிட்டிசன் கன்செஷன் வந்து வரும் அப்படின்றது வந்து எல்லாராலையும் வந்து எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த விஷயம் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா நிறைய சீனியர் சிட்டிசன் வந்து இதனால ரொம்பவே வந்து பயனடைவாங்க. முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஓவர் கிரவுடிங் வந்து கண்ட்ரோல் பண்றதுக்காக நான் ஏசி கம்பார்ட்மெண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இப்போ உங்களுக்கே தெரியும், இப்போ அன்ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட் வந்து ஒரு ட்ரெயினுக்கு மேக்ஸிமம் 4 கோச்சஸ் மட்டும் தான் இருக்கும். ஃப்ரண்ட்ல 2 பேக்ல 2 இருக்கும். இப்போ இதுவே வந்து அந்த கோச்சஸ்ல அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அந்த கிரௌட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே இருக்காது. ஸோ அதனால தான் மேக்ஸிமம் வந்து அன்ரிசர்வ்ல இருந்து அந்த ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட்ஸ்க்கு பேசஞ்சர்ஸ் நிறைய பேர் வந்து வருவாங்க. ஸோ இதை கண்ட்ரோல் பண்றதுக்கு நீங்க வந்து அன்ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஓவர் கிரவுடிங் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். இந்த யூனியன் பட்ஜெட்ல இதையும் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பண்ணாங்கன்னா ரொம்பவே வந்து மக்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா. மூணாவது முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த ரயில்வே சேஃப்டிக்காக இந்த கவச் சிஸ்டம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. கவச் சிஸ்டம்னா என்னன்னா இப்போ ட்ரெயின் வந்து எதிரெதிரில் வருது ஒரே ட்ராக்ல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த பிரேக் அப்ளை ஆகி ட்ரெயின் வந்து ஸ்டாப் ஆயிரும். ஸோ இதனால வந்து மிகப்பெரிய ஆக்சிடென்ட்ஸ்லாம் தடுக்கலாம். இப்போ ரீசெண்டா ஒடிசால கூட ஒரு மிகப்பெரிய ஆக்சிடென்ட் வந்து நடந்துச்சு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கவச் சிஸ்டம் வந்து இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்த யூனியன் பட்ஜெட்ல இதையும் வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்றோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி ரீசெண்டா லான்ச் பண்ண வந்தே பாரத் ஸ்லீப்பர் கிளாஸ் ட்ரெயின்ல இந்த கவச் சிஸ்டம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி மற்ற எல்லா எக்ஸ்பிரஸ்க்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து இந்த யூனியன் பட்ஜெட்ல இடம் பெறும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த 3 பட்ஜெட் வந்து எனக்கு ரொம்பவே வந்து முக்கியமாக பட்டுச்சு. அதுதான் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். அண்ட் வேற இந்த ஒரு விஷயத்தை வந்து ஆட் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்றத நீங்க வந்து கமெண்ட்ல மேலும் இந்த மாதிரி ரெகுலரா வந்து உங்களுக்கு ட்ரெயின் ரிலேட்டட் அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.